Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இப்போ டேட் 22/7/2024. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 4:30க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீட் யூஜி 2024 தொடர்பான சுப்ரீம் கோர்ட் அப்டேட்டை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, ஐஐடி டெல்லி நாளைக்கு, அதாவது நாளை அப்படின்னா 23/7/2024 மதியம் 12 மணிக்குள்ளே ஃபிசிக்ஸில் அந்த ரெண்டு ஆன்சர் ஒரே மாதிரியாக இருக்கிற கொஸ்டின் நம்பர் 19க்கு சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிற விளக்கத்தை நாளை மதியம் 12 மணிக்குள்ளே விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அந்த செய்தியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ வாங்க அந்த நியூஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். நீட் தேர்வில் கேட்கப்பட்ட சர்ச்சைக்குரிய கேள்விகள் விளக்கமளிக்க ஐஐடி டெல்லிக்கு உத்தரவு. உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. நீட் எக்ஸாமில் மே 5ஆம் தேதி நடந்த அந்த நீட் எக்ஸாமில் 2 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிற ஃபிசிக்ஸ் கொஸ்டின் நம்பர் 19, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அந்த ஏட்டம் கொஸ்டின் 2 கொஸ்டினில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படிங்கிறத விளக்கம் அளிக்கணும் அப்படிங்கிறத ஐஐடி டெல்லிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சர்ச்சைக்குரிய கேள்விக்கு பதிலளிக்க 3 நிபுணர்கள் அடங்கிய குழு அமைக்கவும் ஐஐடிக்கு உத்தரவு. சர்ச்சைக்குரிய கேள்விக்கு பதிலளிக்க 3 நிபுணர்கள் அடங்கிய குழு அமைக்கவும் ஐஐடிக்கு உத்தரவு. சர்ச்சைக்குரிய அந்த கேள்வி ஃபிசிக்ஸ் கொஸ்டின் நம்பர் 19க்கு பதிலளிக்க நாளை நண்பகல் 12 மணிக்குள் பதிலளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஸோ இதுதான் இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் 4:30 மணி நிலவரப்படி கிடச்சிருக்கிற அப்டேட். ஃபர்தராக இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இன்னும் வேறு என்னென்ன அப்டேட் வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, இன்றைக்கி ஜூலை 22, 2024 இன்னமும் இந்த நீட் தொடர்பான வழக்குகளுக்கு ஒரு முடிவு அப்படிங்கிறது கிடைக்கவில்லை. இன்றைக்கி தான் ஃபைனல் வெர்டிக்ட் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வழக்கு இன்னும் முடிவு பெறவில்லை. நாளை மதியம் 12 மணி வரை உச்சநீதிமன்றம் ஐஐடி டெல்லிக்கு கெடு விதித்துள்ளது. அந்த சர்ச்சைக்குரிய அந்த கேள்விக்கு எது சரியான பதில் அப்படிங்கிறத நாளை மதியம் 12 மணிக்குள் 3 பேர் கொண்ட இந்த நிபுணர் குழு விளக்கம் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கான முக்கியமான செய்தி. ஸோ இந்த அப்டேட்டை நம்ம எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனல் ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்கும் இந்த நேரத்தில் நம்ம இந்த வீடியோவை கொடுத்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம போஸ்ட் பண்ணுறதுக்கு என்கரேஜிங்காக இருக்கும். எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கவுன்சிலிங் ப்ராசஸ்னுடைய கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும், அதாவது உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். டில் தென், பாய், see you, have a nice day and thanks for watching.